ஜேர்னலிங் மாஸ்டரி கோர்ஸ் ஏப்ரல் 14 ஈவினிங் 6 மணிக்கு நம்மளோட வெப்சைட் lavanyajaykumar.comல லான்ச் ஆக போகுது. இன்னைக்கு ஏப்ரல் 7 ஏப்ரல் 14 வரைக்கும் உங்களுக்கு ப்ரீ புக்கிங் ஆஃபர் அவைலபிளாக இருக்கும். நம்மளோட கோர்ஸ் ஃபீ 2500 ரூபாயா இருக்க போகுது. இப்போ இந்த ப்ரீ புக்கிங் ஆஃபரில் 999, அதாவது கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு நீங்கள் ப்ரீ புக் பண்ணலாம். நான் தான் கற்றுக் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த கோர்ஸை கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ணியிருக்கிறது, டெவலப் பண்ணியிருக்கிறது, டீச் பண்ணியிருக்கிறது எல்லாமே நான் தான். மீடியம் பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வடிவில் இருக்கும். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, இந்த வாக் த்ரூ மாதிரி. அதுக்கப்புறம் வீடியோ வாக் த்ரூ, என்னோட ஜேர்னல்ஸை நான் காமிக்கிறதா இருக்கட்டும், நீங்கள் எப்படி இந்த மாதிரி ஜேர்னலிங்கை யூஸ் பண்ணலான்னு நான் சொல்கிறதா இருக்கட்டும், சில ரெக்யூர் ஜேர்னல் மாதிரி எக்ஸசைஸ்களாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து வீடியோ வாக் த்ரூஸாக இருக்கும். அண்ட் நான் நிறைய பிடிஎஃப் ரிசோர்ஸஸுமே உங்களுக்கு ஜேர்னலிங் ப்ராம்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்காக கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் லாங்குவேஜ் இதே மாதிரி தான். உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வேர்ட்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும், ஆனால் நான் உங்ககிட்ட தமிழில் டீச் பண்ணுவேன். என்னோட ஜேர்னல்ஸ் எல்லாம் நான் இங்கிலீஷில் எழுதியிருந்தாலுமே கூட அதை உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்லையும் சொல்லியிருப்பேன். இந்த கோர்ஸோட டியூரேஷன் 1 வருஷம். கோர்ஸ் மோட் ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்கில் உங்களுக்கு இருக்க போகுது. ஆன்லைன் ஸ்ட்ரீமிங்னா நீங்கள் இது ஒரு கோர்ஸ், லைவ் கிடையாது, கிளாஸ் கிடையாது. இது ஒரு கோர்ஸ். எனி டைம் நீங்கள் வந்து lavanyajaykumar.comல ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இது கம்ப்ளீட்டாக ஆன்லைன் ஸ்ட்ரீமிங். உங்களுக்கு ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை இந்த கோர்ஸை ஸ்ட்ரீம் பண்ணிக்கிறதுக்கு. சரி, இப்போ நம்ம சிலபஸ் பார்க்கலாம். சிலபஸில் மாடியூல் 1, அதில் நீங்கள் என்ன மாதிரி ஒரு பிகினர் ஜேர்னலராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஜேர்னலிங்கே நீங்கள் பண்ணதில்லை அப்படின்னும் போது பல கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அதெல்லாம் நான் அட்ரஸ் பண்ணுற மாதிரி மாடியூல் 1 வடிவமைச்சிருக்கேன். எப்போவுமே என்னோடய செல்ஃப் டெவலப்மெண்ட் கோர்ஸ்கள் எல்லாம் வந்து ஒரு ஜென் ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நம்மளோட ஜேர்னலிங் மாஸ்டரியும் ஒரு ஜென் ஸ்டோரியோட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜேர்னல்னா என்ன, ஜேர்னலிங்னா என்ன, அதை பற்றின விளக்கம். அதுக்கப்புறம் ஜேர்னல் பண்ணுறதால உங்களோட லைஃப் எப்படியெல்லாம் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற பெனிஃபிட்ஸ். என்னோட லைஃப்பில் நான் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆனதுலேருந்து எந்த அளவுக்கு படிக்கிறதுக்கு, ரீட் பண்ணுறதுக்கு புக்ஸை நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனோ அதே அளவுக்கு ஜேர்னலிங்க்கும் கொடுப்பேன். நான் என்னோட கரியரில், என்னோட மைண்ட் செட்டில் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் ஜேர்னல் பண்ண அந்த ஹேபிட், ஜேர்னலிங் ஹேபிட். ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஜேர்னலிங்கை பொறுத்த வரைக்கும். அதெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பிகினராக ஜேர்னலிங் பண்ணும்போது நம்மளுக்கு இருக்க பெரிய பிரச்சனையே ஒரு பிளாங்க் பேஜ். அதில் என்ன எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது, நம்மளுக்கு அந்த பிளாங்க் பேஜ் பற்றின ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறது அப்படின்றத நான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஹவு டு ஃபில் 1 ஃபுல் ஜேர்னல் பேஜ் எவ்ரிடே ஈஸிலின்றதையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து நீங்கள் பிளாங்க் பேஜை அட்டாக் பண்ணணும், உங்களுக்கு அந்த ஃப்ளோவை கொண்டு வந்து நீங்கள் எழுத ஆரம்பிக்கணும். இன்னொன்று வந்து டெய்லி நீங்கள் எழுதுறதுக்கு அந்த ஒரு பேஜை நான் ஃபில் பண்ண முடியுமா, எனக்கு ஒரே விஷயம் தானே நடக்குது, என்னோட காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. அதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஜேர்னலிங் பண்ணும்போது அந்த வெரைட்டியை கொண்டு போகிறது, நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ தான் டெய்லி ஜேர்னல் பண்ணுறதுக்கு அந்த வெரைட்டியை எப்படி நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணலாம் உங்களோட ஜேர்னலிங் ஹேபிட்லன்றதை நான் சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஜேர்னல் பண்ணுறதுக்கு நம்மளோட டெய்லி ஜேர்னலிங் ப்ராக்டிஸ் பார்த்தீங்கன்னா 2 சிம்பிள் டூல்ஸ் போதும். அதை பற்றி பேசியிருக்கேன். அதுக்கப்புறம் எந்த லாங்குவேஜில் நீங்கள் ஜேர்னல் பண்ணணும், தமிழ்லையா இங்கிலீஷ்லையா, எதில் நீங்கள் பண்ணால் பெஸ்ட்டாக இருக்குன்றதை பற்றி பேசியிருக்கேன். அண்ட் தென் ஹவு டு கல்டிவேட் ஜேர்னலிங் ஹேபிட். நம்ம எப்போவுமே விட்டுறாமல், இந்த ஜேர்னலிங் மாஸ்டரியோடு விட்டுறாமல் எப்படி வாங்கின ஜேர்னலை நீங்கள் முடிக்கிறது, அந்த ஒரு மோட்டிவேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் மாடியூல் 2 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இது உங்களுக்கு இந்த மாடியூலில் இருக்க விஷயங்கள் யாருமே உங்களுக்கு சொல்லி கொடுக்காத விஷயங்களாக தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக இது பிரெயின் ஒர்க்காக இருக்க போகுது. நான் எப்பவுமே நம்மளோட எல்ஜே ஃபேமிலி கிட்ட சொல்லுவேன், நம்மளுக்குள்ள நம்ம சொல்லிக்கிற ஸ்டோரிஸ்ன்னுட்டு இல்லையா. ஸோ எப்படி அந்த ஸ்டோரிஸ் நம்மளை அஃபெக்ட் பண்ணுது, அண்ட் பெட்டர் ஸ்டோரிஸை நமக்குள்ள எப்படி நம்மளோட ஜேர்னலை யூஸ் பண்ணி கட்டமைக்கலாம், நம்மளோட டெய்லி ஜேர்னலிங் ப்ராக்டிஸில் எப்படி பெட்டர் ஸ்டோரிஸை கட்டமைக்கிறதுக்கான அந்த விஷயத்தெல்லாம் செய்யலான்றதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அண்டர்ஸ்டாண்டிங் ரியாலிட்டி. நம்ம ஜேர்னல் பண்ணும்போது எழுதுறதெல்லாமே இவன் இதை பண்ணிட்டான், அவன் இதை சொல்லிட்டான், இந்த பொண்ணு இதை இது பண்ணிடுச்சு, என்னை இப்படி சொல்லிடுச்சு, எங்கள் அம்மா திட்டாங்க, இப்படி என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி பேசிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பாஸ் என்னை இன்சல்ட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது நம்ம ரியாலிட்டியாக அதை பார்க்குறோமா,
ப்ரோஆக்டிவாக டீல் பண்ணுறோமா ரியாக்டிவாக டீல் பண்ணுறோமான்ற நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ ஏன் ரியாலிட்டிக்குள்ளே நம்ம வரணும், ரியாலிட்டினா என்ன, அதை புரிய வைக்கிறதுக்கு நான் சூப்பர்பான இந்த லெசன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் எப்படி உங்களை அந்த ரியாலிட்டிக்குள்ளே கொண்டு வர்றது அப்படின்ற அந்த முக்கியமான லெசன்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு இந்த பிரெயின் ஒர்க்கில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிரெயின் ஒர்க்கில் வந்து பிலீஃப் அவுட்கம் ஆக்சிஸ் அப்படின்ற ஒரு லெசன் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது எப்படி நீங்கள் வந்து உங்களோட பிலீஃப் உங்களோட லைஃப் இவெண்ட்ஸுக்கு உங்களோட வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதுக்கு காரணமாகுது. அண்ட் அந்த ஒரு சைக்கிள், அது வெறும் பிலீஃப் மட்டும் கிடையாது. பிலீஃப்லேருந்து அவுட்கம் கொண்டு வரதுக்கு நடுவில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்குது. அந்தந்த ஒரு காம்பனன்ட்ஸ் என்னென்ன அண்ட் அதெல்லாம் எப்படி மாற்றி அமைக்கிறது மூலமாக, வெறும் பிலீஃப் மட்டும் கிடையாது, வெறும் நமக்குள்ளே நம்ம சொல்லிக்கிற ஸ்டோரிஸ் மட்டும் கிடையாது, மற்ற காம்பனன்ட்லாம் என்ன இருக்குது இந்த பிலீஃப் அவுட்கம் ஆக்சஸில், அதெல்லாம் மாற்றி அமைக்கிறது மூலமாக நம்ம லைஃப்பை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஜேர்னலோட ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம மாடியூல் 1ல் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, எப்படி நம்மளோட பிளாங்க் பேஜை நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து நான் இந்த எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். எப்படி வந்து உங்களோட ஜேர்னலோட ஃபர்ஸ்ட் பேஜை நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன். இது வீடியோ வாக் த்ரூவாகவே இருக்கும். அதுக்கப்புறம் வீல் ஆஃப் லைஃப் அப்படின்ற ஒரு எக்ஸசைஸ், இது வந்து ஜாலியான ப்ளஸ் உங்களையே நீங்கள் செல்ஃப் டிஸ்கவர் பண்ணிக்கக்கூடிய, லைஃப்பில் இப்போ எந்த ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு ஏரியாலையும் நீங்கள் பிஸ்னஸில் இல்லை ஜாபில் நீங்கள் கரியரில் முன்னேறணும்னு நினச்ச விஷயத்தில், உங்களோட பர்சனல் லைஃப்பில், உங்களோட ஹெல்த்தில் எங்கெல்லாம் இருக்கீங்கன்றத ஈஸியாக எப்படி நீங்கள் வந்து ஃபிகர் அவுட் பண்ணலாம் அண்ட் அதுக்கு நீங்கள் அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, உங்களையே நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அந்த வீல் ஆஃப் லைஃப் எக்ஸசைஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் இந்த லெசனில் சொல்லி கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீல் ஹாப்பி ஹசில் ஃப்ரேம் ஒர்க்கை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த ஜேர்னலிங் மாஸ்டரி முழுக்கவே வந்து வெறும் நான் ஹீல் ஹாப்பி ஹசில் ஃப்ரேம் ஒர்க் தான் வச்சுருந்தேன். பட் அதுக்கப்புறம் தான் நான் மாடியூல் 2, 1 வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஹவு டு ஹீல், ஹவு டு பிகம் ஹாப்பி, ஹவு டு ஹசில் இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே நுழையிறோம். அதுதான் மாடியூல் 3. மாடியூல் 3ல் கம்ப்ளீட்டாக நான் ஹவு டு ஹீல் அப்படின்றத கவர் பண்ணியிருக்கேங்க. நம்மளுக்கு ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டிலேருந்து எப்படி ஜேர்னல் பண்ணுறது, அது மீறி எப்படி வெளியே வர்றதுன்றதுக்கு நான் ஒரு 5 ஸ்டெப்ஸ் கொடுத்து பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் கட்டமைச்சு கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஜேர்னல் பண்ணுறதும் ஈஸி. உங்களோட ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டிலேருந்து அந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களால் வெளியே ஈஸியாக வந்துட முடியும். இது நான் ஃபாலோ பண்ணுறது. அண்ட் ஒரு ஸ்டெப்புக்குமே வந்து இது வந்து ஒரு இந்த காம்பனண்ட் இருந்தால் தான் இங்கே வேலை பார்க்கும். ஒன்றும் ஒரு ஆர்டரை ஃபாலோ பண்ணும். அந்த ஆர்டரை நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். சரியா? அது ரொம்ப முக்கியம். அந்த விஷயங்கள்லாம் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அண்ட் ஹவு டு ஹீல் ஃப்ரம் கில்ட் அண்ட் ஷேம் யூஸிங் யுவர் ஜேர்னல். ஹவு டு ஹீல் கில்ட் அண்ட் ஷேம் யூஸிங் யுவர் ஜேர்னல். நம்மளுக்கு கில்ட் அண்ட் ஷேம் வந்து என்ன அப்படின்னா என்ன, அது நம்மளோட லைஃப்பை எப்படி அஃபெக்ட் பண்ணுது, அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம எப்படி ஜேர்னல் பண்ணணும். இப்போ ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டிலேருந்து நீங்கள் வெளியே வர்றதுக்கு ஒரு மாதிரி ஜேர்னல் பண்ணணும், கில்ட் அண்ட் ஷேமுக்கு வேறு மாதிரி அதை டேக்கிள் பண்ணணும். ஸோ ஒன்றுமே ஒரு மாதிரி இருக்கும். சரியா? அந்த ஸ்டெப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அந்த பாத்வே, அந்த ப்ராசஸ் ஒன்று கொடுத்துருப்பேன். 3 ஸ்டெப்ஸ் இதுக்கு, 5 ஸ்டெப்ஸ் அதுக்கு அப்படின்ற மாதிரி ஒன்றுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஹீல்ஸ் லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் யூஸிங் யுவர் ஜேர்னல். நம்மளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் தான் இல்லையா? நம்ம சில பேர் அழகாக இருக்கவங்க எனக்கு ஸ்கில்ஸ் இல்லையேன்னு நினைப்பாங்க, ஸ்கில்ஸ் நிறைய இருக்கவங்க நான் அழகாக இல்லையேன்னு நினைப்பாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே வந்து எப்படி நம்ம மைண்டுக்குள்ளே நம்ம மாற்றி அமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நமக்கு வர்றதுக்கான முக்கியமான ரீசன்ஸ் என்ன, அதை எப்படி நம்ம ஜேர்னல் பண்ணுறது மூலமாக வந்து நம்மளோட டெய்லி ப்ராக்டிஸாக கொண்டு போயிட்டு எப்படி இதை அட்ரஸ் பண்ணுறதுன்றதுக்கு நான் உங்களுக்கு சூப்பர்பான அசைன்மெண்ட் கொடுத்துருப்பேன். இந்த ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி, கில்ட் அண்ட் ஷேம், லோ செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அசைன்மெண்ட்ஸும் கூட கொடுத்துருப்பேன். நான் இதை பற்றி டீட்டெயிலாக விளக்கியிருப்பேன். ஓவர் கம் பண்ணுறதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் நம்ம ஜாலியாக அசைன்மெண்ட்ஸ் எல்லாமும் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஹவு டு ஹீல் wounds and hurts using your journey. ஒரு பிரேக்கப் ஆகிடுச்சு, நான் வந்து இதை இழந்துட்டேன், இவங்க என்ன ஹர்ட் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் வந்து அடிக்கடி நம்ம கடந்து வர ஒரு பெரிய லைஃப் இவெண்ட்டாக இருக்குது இல்லையா? இதை எப்படி ஜேர்னல் பண்ணுறது, என்ன முறையில் நம்ம ஜேர்னல் பண்ணோன்னா ஒரு ஸ்டெப்பும் எப்படி கொண்டு போகணுன்னா நம்ம ஈஸியாக அதுலேருந்து ரெக்கவர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் ஹவு டு ஹீல் ஸ்ட்ரெஸ் யூஸிங் யுவர் ஜேர்னல். நம்மளுக்கு இருக்க இந்த 21st centuryயில் வந்து பெரிய பிரச்சனையே வந்து ஸ்ட்ரெஸ் தான். பட் நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை பற்றின புரிதல் இல்லாததால் தான் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்ஸுன்றோம் இல்லையா? ஸோ முதல்ல நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு என்ன ஸ்டெப்ஸை நம்ம
ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றத நம்ம ஜேர்னல் பண்ணுறோம். இது எல்லாத்தையுமே நம்ம ஹவு டு ஹீல் அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மாடியூல் அதில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதான் மாடியூல் 3. மாடியூல் 4ல் பார்த்தீங்கன்னா இந்த ஹீல் ஹாப்பி ஹசில் தான் நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் இல்லையா, அதனால ஹவு டு பிகம் ஹாப்பி, இந்த ஹாப்பினஸ்க்காக நம்ம ஜேர்னல் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் கிரியேஷன் த்ரூ கிராட்டிடியூட் ஜேர்னலிங், happiness creation through manifestation journaling, happiness creation through creative journaling, happiness creation through appreciation journaling, happiness creation through stream of consciousness journaling. இது எல்லாமே என்னோட ஓன் ஜேர்னல்லேருந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். இதெல்லாமே வீடியோ வாக் த்ரூஸாக தான் இருக்கும். அதிக அளவுக்கு ஹவு டு ஹீல் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே வந்து நான் ப்ரெசன்டேஷன் ஸ்டைலில் எடுத்துகிட்டு போயிருப்பேன். ஏன்னா என்னோட ஹர்ட்ஸ் அண்ட் ஊன்ஸை வந்து வெளியே காமிக்க முடியாது இல்லையா, அதனால வந்து நான் அதை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக டீல் பண்ணியிருப்பேன். ஆனால் ஹாப்பி சாப்டர் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்க போகுது உங்களுக்கு. பட் ஹீலிங் சாப்டர் வந்து உங்களை நிஜமாகவே ஹீல் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட் ஒருத்தரையும் நான் எல்ஜே ஃபேமிலியில் டச் பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு மொமெண்ட்டுக்கு போய் நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன் அந்த ஹீலிங் சாப்டரை. பட் ஹாப்பினஸ் சாப்டர் பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு ஹாவ் ஃபன் வித் எல்ஜே ஃபேமிலின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தால் நான் கொண்டு போயிருந்தேன். என்னோட கிராட்டிடியூட் ஜேர்னலை நான் எப்படி பண்ணுறேன், அதுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி என்னோட பாடி அந்த கிராட்டிடியூட் ஜேர்னலிங்கான பாடியை கொண்டு போகிறேன், எப்படி நான் முடிக்கிறேன் அப்படின்ற அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு போயிருப்பேன். இதெல்லாமே 3 to 5 ஸ்டெப் ப்ராசஸாக தான் இருக்கும் சரியா. And then happiness creation through manifestation journaling, என்னோட ஓன் மேனிஃபெஸ்டேஷன்ஸை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். அண்ட் கிரியேட்டிவ் ஜேர்னலிங்னா என்னென்னா ஆர்ட் ஜேர்னலிங்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் அப்ரிசியேஷன் ஜேர்னலிங்கில் வந்து நம்மளை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறது, நம்மளோட ஸ்ட்ரென்த்ஸை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வெளியே கொண்டு வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறது. ஏன்னா இவங்க எனக்கு அப்ரிஷியேட் பண்ணல, இவங்க என்னை ரெகக்னைஸ் பண்ணல, இவங்களுக்கு எனக்கு என்னை பற்றின மதிப்பு தெரியல, இவங்க எனக்கு அங்கீகாரம் கொடுக்கல, இதே தான் நம்ம பேசிகிட்டு இருப்போங்க. நம்மளை அப்ரிஷியேட் எப்போ பண்ணியிருக்கோம்னு கேட்டால் நம்மளுக்கே தெரியாது. ரியல் அப்ரிசியேஷன் ஓகே, எப்போ நீங்கள் கடைசியாக உங்களை அப்ரிஷியேட் பண்ணியிருந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணுறது, ஏன் பண்ணணும், அதோட அவசியம் என்ன, அண்ட் அதை எப்படி நம்ம பண்ணுறது, நான் எப்படி பண்ணுறேன், இதெல்லாம் வீடியோ வாக் த்ரூஸாக இருக்கும். அண்ட் ஹாப்பினஸ் கிரியேஷன் த்ரூ ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் ஜேர்னலிங், அதாவது கண்டமேனிக்கு ஒருத்தரை திட்டி எழுதினாலும் சரி, கண்டமேனிக்கு நம்மளோட மைண்டில் இருக்கிறத குப்பையாக பிரெயின் டம்பாக கொட்டினாலும் சரி, நம்மளோட மைண்டுக்குள்ளே வர அந்த அழுத்தங்களை எடுத்து வெளியே போட்டாலும் சரி, எல்லாமே நம்ம ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸில் அடக்கிடலாம். அதாவது நம்மளை சென்சர் பண்ணிக்காமல் எழுதுறோம் இல்லையா, அதை எப்படி எழுதுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அண்ட் என்னோட ஸ்ட்ரெஸ்லேருந்து நான் எப்படி வெளியே வரேன், என்னோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜேர்னலிங்ஸும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவேன். நம்மளோட ஜேர்னலிங் மாஸ்டரியில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் என்னோட பர்சனல் ஜேர்னல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் சார்ந்தும் இருக்கும். நான் எப்படி வந்து ஸ்ட்ரெஸ்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் என்னோட ஓல்டு ஜேர்னல்ஸில், இப்போ இருக்க ஜேர்னல்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன் என்னோட ஓன் ஜேர்னல் பேஜஸ்லேருந்து. அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நான் இன்னும் வந்து என்னோட ஜேர்னல்ஸ் எல்லாம் பழைய ஜேர்னல்ஸ்லாம் தேடி ஒரு பேஜஸாக எடுத்து நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்காக. அதனால என்னோட ஜேர்னல்ஸ்லாம் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்றத இன்னும் நான் ஃபைனலைஸ் பண்ணலை. அதுக்காக நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை மட்டும் இந்த சிலபஸ் வாக் த்ரூவில் கொடுக்கல. பட் ஹாப்பினஸ் அப்படின்ற இந்த மாடியூலில் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது கன்ஃபர்ம்டு சரியா. மாடியூல் 5ல் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஹசில், ஏன்னா நம்ம ப்ரொடக்டிவிட்டிக்கும் ஜேர்னலை பயங்கரமாக யூஸ் பண்ணலாம். நம்மளோட நோட் புக் அப்படின்றது அதில் நம்ம பண்ணுற ஜேர்னலிங் வந்து நம்மளோட ப்ரொடக்டிவிட்டிக்கும் அதிக அளவுக்கு ஊந்துதலாக இருக்க போகுது. அதில் வந்து எப்படி நம்மளோட டைமை மேனேஜ் பண்ணுறது, ஒரு சிம்பிளான ஒரு ஜேர்னலை வச்சு நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்றத எக்ஸாக்டாக உங்களுக்கு வீடியோ வாக் த்ரூவாக காமிப்பேன் உங்களுக்கு ஓகே. அண்ட் தென் ஹவு டு பிளான் யுவர் டே யூஸிங் யுவர் ஜேர்னல், உங்களோட டேவை பக்காவாக எப்படி பிளான் பண்ணுறது. ஹவு டு பிளான் யுவர் இயர் யூஸிங் அ ஜேர்னல், எப்படி நான் என்னோட இயரை விஷுவலைஸ் பண்ணுறேன், என்னோட 12 மாதங்களை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறேன், நீங்களும் எப்படி உங்களோட ஜேர்னலில் அதை விஷுவலைஸ் பண்ணலாம். அண்ட் ஹவு டு செட் டெய்லி கோல்ஸ், டு டூ லிஸ்ட்டெல்லாம் எப்படி நான் க்ரியேட் பண்ணுறேன், அதை வந்து நான் எப்படி கண்டிப்பாக முடிச்சே ஆகிறேன். அதில் எனக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு அந்த டு டூ லிஸ்ட்லாம் முடிச்சாதான் அது ஒரு சந்தோஷம். அதுக்கு நான் எப்படி வந்து என்னை மோட்டிவேட் பண்ணுறேன், நான் இன்ஸ்பயர்டாக என்னை ஃபீல் பண்ண வச்சுக்கிறேன், அதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அண்ட் ஹவு டு ரெவ்யூ யுவர் டே, வீக், மந்த், இயர் யூஸிங் யுவர் ஜேர்னல். நம்மளோட ஜேர்னலோட நோக்கமே என்னென்னா நம்மளை வந்து வெறும் ஹாப்பினஸ்க்கும் வெறும் ஹீலிங்க்கும் மட்டும் கிடையாது, நம்மளோட ப்ரொடக்டிவிட்டிக்கும் பெரிய பங்கு வகிக்குது. நம்மளோட மைண்ட் செட்டை எதை நோக்கி நம்ம இருக்கோம் அப்படின்றத கொண்டு போய்கிட்டே இருக்கிறதுக்கு நம்மளோட ஜேர்னல் வந்து ரொம்ப முக்கியமான கருவியாக இருக்குது.
அண்ட் அந்த ஜேர்னலிங்கில் ரெவ்யூ அப்படின்றது ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். நிறைய பேர் வந்து அவங்க கோல்ஸை செட் பண்ணுவாங்க, அச்சீவ் பண்ணுவாங்க, ஆனால் அதை ரெவ்யூவோ அவங்கள அப்ரிஷியேஷனோ எதுவுமே கொடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கெல்லாமும் நீங்கள் உங்களோட ஜேர்னலை பயன்படுத்தினா தான் நீங்கள் வந்து ஒரு ஹஸ்லராக மாறுவீங்க. ஏன்னா உங்களோட பிரெயின் அப்போ தான் ரெகக்னைஸ் பண்ணும் உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை, கரெக்டாக? ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க போகிறேன். அண்ட் கம்மிங் பேக், நம்மளோட ப்ரீ புக்கிங் டேட்ஸ் ஏப்ரல் 7th ஏப்ரல் 14th வரைக்கும் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ப்ரீ புக்கிங். ஸோ புக் பண்ணிக்கோங்க எல்ஜே ஃபேமிலி. கோர்ஸ் ஃபீ நான் சொல்லியிருக்கேன். ப்ரீ புக்கிங் ஆஃபர்னும் வந்து இப்போ உங்களுக்கு 1000 ரூபாயில் நீங்கள் புக் பண்ணிக்க முடியும். நான் வந்து உங்களுக்கு பின்டு காமெண்ட் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லலாம் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அதை யூஸ் பண்ணி பே பண்ணுங்கள். இந்த ப்ரீ புக்கிங் ஆஃபரில் மட்டும்தான் இந்த அளவுக்கு டிஸ்கவுண்ட் இருக்க போகுது. வேறு எந்த சம்மர் ஸ்காலர்ஷிப், எந்த ஸ்காலர்ஷிப் வந்தாலும் வந்து இந்த அளவுக்கு ப்ரீ புக்கிங் டிஸ்கவுண்ட் இருக்காது. இது வந்து ப்ரீ புக்கிங்னா முன்பதிவுக்கான சலுகை. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இந்த ஜேர்னலிங் மாஸ்டரியை லான்ச் பண்ணுறோம் நம்மளோட அகாடமியில் அப்படின்றதால இந்த ஒரு அமேசிங்கான டிஸ்கவுண்ட் நான் கொடுத்துருக்கேன். இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க, மிஸ் பண்ணிடாமல் ஜேர்னலிங் மாஸ்டரியில் இன்றைக்கே இணைங்க. நான் உங்களை ஜேர்னலிங் மாஸ்டரியில் மீட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஜேர்னல் பண்ணுவோம், லைஃபை ராக் பண்ணுவோம்.